بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனை மட்டுமே வணங்கி வழிபடுவதற்காக இந்த இறை இல்லத்தை நாம் நிர்மாணித்து முடித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹுவின் மார்க்கத்தில் இறை இல்லங்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறுகின்றது, அதனை பயன்படுத்துகிற நாம் அதை பயன்படுத்தி எந்த அளவிற்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக மிக நன்மை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிற ஒரு காரியம் இறைவனுக்காக பள்ளிவாசலை கட்டுகிற இந்த காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, மன்பனா மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் இந்த உலகில் அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயத்தை ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்கிறான் என்று நபிகளார் குறிப்பிட்டார்கள். சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான செய்தி அல்ல. கேட்கிற பொழுது வார்த்தைகள் வேண்டுமானால் சாதாரண வார்த்தைகளாக இருந்தாலும் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைக்கிற அளவிற்கு பாக்கியம் பொருந்திய ஒரு காரியம் பள்ளிவாசல் கட்டுமானம் என்று சொன்னால் அந்த சுவர்க்கம் அவ்வளவு எளிதான அம்சம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த ஆசியா அம்மையாரை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான். ஆண்கள் பெண்கள் என்ற எல்லா சமூக மக்களுக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவர்களை போல ஒட்டுமொத்த மூமின்களும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவிற்கு முன்மாதிரியாக வாழுகிற அளவிற்கு அவர்கள் என்ன வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே தேடி பார்த்தால் ஒரே ஒரு வசனம் மாத்திரம்தான் அவர்களை பற்றி பேசுகிறது. அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய இபாதத்து, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய நேர்மை, நாணயம் எதுவுமே சொல்லப்படவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லப்படுகிறது. ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்து கொண்டு மூசா நபியுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக ஃபிரௌன் அவர்களை கொடுமைப்படுத்துகிறான். அவர்களுடைய துன்பங்களுக்கு, ஃபிரௌனுடைய துன்பத்திற்கு ஆசியா அம்மையார் ஆட்படுத்தப்படுகிறார்கள். கடுமையான துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்ட நேரத்தில் ஆசியா அம்மையார் அல்லாஹ்விடத்திலே ஒரு துவா செய்கிறார்கள். நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இறைவா என்னை இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எனக்கு பாதுகாப்புத்தா, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாப்புத்தா, இந்த கொடுமைகளுக்கு பகரமாக நாளை மறுமையிலே எனக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை தா. இவ்வளவு பெரிய சிரமத்திற்கு பிறகு அவர்கள் கேட்டது ஒரே ஒரு கோரிக்கை தான், சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கொடுத்துரு, அது போதும், அதுக்காக நான் இந்த துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன். பெரிய துன்பங்களையும் இழப்புகளையும் சந்தித்ததற்கு பிறகு கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம் தான் சொர்க்கம் என்பது. எந்த உலகத்திலே வாழ்கிற எந்த மனிதனும் அவனுடைய சொந்த அமல்கள் வழியாக, வழிபாடுகள் வழியாக சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவே முடியாது. சொர்க்கத்திற்கு செல்லுகிற அளவிற்கு எந்த மனிதனிடத்திலும் நன்மைகளும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இந்த மாதிரியான காரியங்களை கூட நான் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியான காரியங்களை செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சொர்க்கம் அவ்வளவு அளப்பரியது. சொர்க்கத்திலே கிடைக்கிற அற்பத்திலும் அற்பமான இன்பத்திற்கு கூட நாம் செய்திருக்கிற தொழுகை ஈடாக முடியாது. நம்முடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விற்காக நாம் நன்றி செலுத்தி கொண்டிருந்தாலும், நம்முடைய சொந்த அலுவல்கள் எதையுமே கவனிக்காமல் முழுக்க முழுக்க இறை வணக்கத்திலே நம்முடைய நேரங்களை கழித்து கொண்டிருந்தாலும் கூட
சொர்க்கம் கிடைக்கின்ற அளவிற்கு தகுதியான அமலை உலகத்தில் எந்த மனிதரும் செய்யவே முடியாது, நபிகளார் கூட செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் எந்த மனிதனும் தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உங்களுடைய அமலை கொண்டு நீங்கள் செல்ல முடியுமா? எங்களுடைய அமலை கொண்டு நாங்கள் செல்ல முடியாது, ஏனென்றால் நாங்கள் குறைந்த அமல் செய்கிறோம், எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அதிக நேரத்தை ஒதுக்கி விடுகிறோம். நீங்க அதிகமா இபாதத்து செய்றீங்க. எந்த அளவுக்கு இபாதத் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிற பொழுது நின்று 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 அவருடைய கால் பாதங்கள் எல்லாம் நீர் இறங்கி சுரந்து வீங்கி விடுமா. ஆயிஷா நாயகி கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ்வோ உங்களுடைய முந்தைய பாவங்களை மன்னித்திருக்கிறான், நீங்கள் இனிமேல் மௌத்தாகிற வரைக்கும் செய்யக்கூடிய பாவங்களை கூட மன்னித்து விட்டதாக உங்களுக்கு வாக்குறுதியும் தந்து விட்டான். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி கேரண்டி உண்மை ஆயிடுச்சு. நீங்க எந்த பாவம் செஞ்சாலும் இனிமே பாவம் எழுதப்பட போறது இல்ல, ஏற்கனவே அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றிருக்கிற நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வணங்கணும்? வணக்கம் செய்யறதே சொர்க்கத்துக்கு தானே, சொர்க்கம் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சே, பிறகு ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று நபிகளாரிடத்திலே ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃபலா அகூன அபதன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி செலுத்துகிற நல்லடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செஞ்சான்ல, அவனுக்கு நான் என்ன செஞ்சேன்ற ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டாமா? அவன் வாங்கினது, அவன் கொடுக்கறத மட்டும் நான் வாங்கி கொண்டே இருந்தால், நான் அதற்கு ஒரு பிரதி உபகாரம் கூட செய்யாமல் இருந்தால் ஒரு நன்றியற்ற மனிதனாக மாறி போய் விடுவேனே. நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த அளவிற்கு அதிகமாக அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இறைவனுக்காக அர்ப்பணித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் கூட என்னுடைய அமலை கொண்டு சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது. இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர, இறைவனுடைய அருளும் கிருபையும் தான் சொர்க்கத்திற்கு காரணமே தவிர, நான் தொழுத தொழுகையோ, நான் வைக்கின்ற நோன்புகளோ, நான் செய்கின்ற நல்லறங்களோ நாளை மறுமையில் நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உதவ போவதில்லை. அல்லாஹ்வுடைய கருணை மட்டும்தான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இறைவனின் கருணையை பெற்றுத் தருகிற காரியமாக பள்ளிவாசலின் நிர்மாணத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள். அவ்வளவு சிரமத்திற்கு பிறகு கிடைக்கிற காரியம் அற்பத்திலும் அற்பமான ஒரு காரியம் தான் பள்ளி கட்டுவது என்பது. சிரமங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், நாம வாழ்க்கையில் படுகிற கஷ்டங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு பள்ளியை கட்டுவது அந்த அளவிற்கு சிரமமான காரியம் இல்லை, ஒரு எளிதான காரியம்தான். இந்த எளிமையான காரியத்தை செய்வதன் பிரதிபலனாக உங்களுக்கு சொர்க்கத்திலே மாளிகை கிடைக்கும் என்று சொன்னால், நாம் செய்து முடித்திருக்கிற காரியம் சாதாரண காரியம் இல்லை, மறுமையிலே நமக்கு நன்மையை பெற்று தருகிற காரியம். செய்தவர்களுக்கு மாத்திரமில்லை, செய்து முடித்ததற்கு பிறகு யாரெல்லாம் இதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கூட பெரிய பெரிய நன்மைகளை பெற்று தருகிற காரியம். நாளை மறுமையில் நியாய தீர்ப்பு நாளின் பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், சூரியன் மிக பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும், மக்களுடைய உடலிலிருந்து வியர்வை வழிந்து கொண்டே இருக்கும், வெப்பம் தாங்க முடியாமல் வறட்சியினால் மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள், அங்குமிங்கும் ஓடி அலைந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் சில மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு அந்த வெயிலின் வெப்பத்திலிருந்து பாதுகாப்பை தருகிற விதமாக அவருடைய அரிசிக்கு கீழே அவர்களை தங்க வைத்திருப்பான். சில மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறானாம். அவங்க சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம அந்த நியாய தீர்ப்பு நாளையை சந்திப்பார்கள். மற்ற எல்லாருமே ரொம்ப சிரமப்படுவாங்க. சிரமம் வார்த்தையில சொல்ற சிரமமே இல்லை. சொந்த பந்தங்களை பார்த்தால் கூட நலம் விசாரித்துக் கொள்வதற்கு கூட மனம் வராது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தனது தாயை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த நாளின் கொடுமை அவனது உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கும். அப்படிப்பட்ட நாளில் எந்த துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்காமல் ஒரு மனிதன் அரிசிக்கு கீழே அமர வைக்கப்படுகிறான் என்றால் சாதாரண பாக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மனிதர்களை நபிகளார் பட்டியலிடுகிறார்கள். யாரெல்லாம் அரிசிக்கு கீழே நிழல் பெறுவார்கள், சந்தோஷமாக அமர்ந்திருப்பார்கள், வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஒரு 7 நபர்கள் 8 நபர்களை பட்டியலிடுகிறார்கள். அதிலே ஒருவரை குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் அவனது உள்ளம் பள்ளிவாசலை நோக்கியே சம்பந்தப்பட்டிருக்குமே, அப்படிப்பட்ட மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவான். ஏனென்று சொன்னால் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவது சாதாரண செய்தி கிடையாது. பொதுவா மனுஷன் எதை விரும்புவான்? அவனுக்கு எது இன்பமாக இருக்கிறதோ அதைத்தான் விரும்புவான். அவனுடைய நாவுக்கு இன்பம் தேவை,
அவனுடைய கண்ணுக்கு இன்பம் தேவை, அவனுடைய காதுக்கு இன்பம் தேவை, அவனுடைய புலன் உறுப்புகளுக்கு இன்பம் தேவை. இப்படி ஏதேனும் அவனுக்கு இன்பம் தருகிற அம்சம் இருந்தால் அந்த இடத்தை தேடி செல்வார்கள். சினிமா தியேட்டருக்கு மக்கள் அலையலையாக படையெடுக்கிறார்கள். காரணம் என்ன? அங்கே அவர்களுக்கு செவிக்கு இன்பம் கிடைக்கிறது, அவர்களுடைய பார்வைக்கு இன்பம் கிடைக்கிறது, நல்ல காட்சிகளை அவர்கள் விரும்புகிற மாதிரியான இச்சைகளை கண்டு மகிழ்கிறார்கள், ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்களை கேட்டு மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு அம்சம் பள்ளியிலே இருக்கிறதா? மனிதனுடைய நாக்குக்கு தீனி கிடைக்கிறதா? மனிதனுடைய கண்ணுக்கு தீனி கிடைக்கிறதா? மனிதனுடைய சுவாசத்திற்கு தீனி கிடைக்கிறதா? மனிதனுடைய புலன் உறுப்புகளுக்கு தீனி கிடைக்கிறதா? எந்த இன்பங்களையும் கொண்டிராத ஒரு இடம் என்று சொன்னால் பள்ளிவாசல் தான். இங்கே ஆடல் கிடையாது, பாடல் கிடையாது, கூத்து கும்பாலங்கள் கிடையாது, நல்ல ருசிகரமான உணவு பதார்த்தங்கள் கிடையாது, எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாத ஒரு இடம் என்று சொல்வதாக இருந்தால் பள்ளிவாசலை தான் சொல்ல வேண்டும். அப்படி ஈர்ப்பற்ற இடத்தை நோக்கி ஒரு மனிதன் ஈர்க்கப்படுகிறான் என்றால் ஈர்க்கவே முடியாது. அறிவை கொண்டு சிந்தித்தால் பள்ளிவாசல்ல வருவதற்கு என்ன தேவை இருக்கிறது? பள்ளிவாசலுக்கு வந்தா ஆளாளுக்கு 10,000 ரூபாய் கையில பணம் வாங்கிட்டு போக முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுல சமைக்காம இங்க இருந்து சோறு அள்ளிட்டு போக முடியுமா? முடியாது. எந்த நன்மைகளுமே பள்ளியில் கிடையாது. ஆனாலும் பள்ளியை தேடி ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக இறைவனுக்காகத்தான் வருகிறான், சொந்த நன்மைகளுக்காக வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே அவன் ஈர்ப்பில்லாத இடத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டானே, அதற்காக நாளை மறுமையில் அவனை அரிசிக்கு கீழே குடியமர்த்துகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு சிறப்பு பதவியை வழங்குவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பள்ளியை கட்டுவதனாலும் பள்ளியை பயன்படுத்துவதனாலும் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் கிடைக்கிற இம்மை வாழ்க்கையின் நன்மைகள், நாளை மறுமையின் வாழ்க்கையின் நன்மைகள் ஏராளம் ஏராளம் இருப்பதாக இஸ்லாத்தின் செய்திகள் திருமறை குர்ஆன் வழியாகவும் நபிகளாருடைய போதனைகள் வழியாகவும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பள்ளியை கட்டி விடுகிறோம், நன்மைக்குரிய காரியத்தை செய்து விடுகிறோம். ஆனால் கட்டி முடித்ததற்கு பிறகு அதிலிருந்து சரியான முறையில் நன்மைகளை பெறுகிறோமா, பெறுகிற விதத்திலே அதை பயன்படுத்துகிறோமா, அதுதான் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இன்றைக்கு நாம இந்த பள்ளியை கட்ட வேண்டிய தேவை என்ன வந்தது? பலரும் இன்றைக்கு நம்மை விமர்சிக்கிறார்கள். தேவையில்லாம பள்ளி கட்டி இருக்கிறானுவ, ஏற்கனவே நம்ம ஊர்ல 17 பள்ளியாசம் இருக்குது, அந்த பள்ளியாசிலே தொலை வர்றதுக்கு ஆளை காணும், இவங்க புதுசாக பள்ளியாசில கட்டி ஊருக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி தனி பள்ளியின் வழியாக சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள் என்று இந்த பள்ளி கட்டப்பட்டதற்கு பிறகு நம் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. நம்மை பல பேர் விமர்சித்தாலும் பரவாயில்லை, நம்மை குறை சொன்னாலும் பரவாயில்லை, நாம் பள்ளி கட்டியே தீர்வதென்று ஏன் கட்டினோம்? நமக்குன்னு ஒரு பள்ளி இருக்கணும், நம்ம ஒரு ஜமாத்தா இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு நிர்வாகம் வேண்டாமா? அதுக்காக வேண்டியா கட்டினோம்? அது நோக்கம். பள்ளி கட்டுவது தௌஹீத் சிந்தனையுடைய மக்களின் நோக்கம் கிடையாது. ஏகத்துவவாதிகளுக்கு பள்ளிவாசல் கட்டித்தான் இறைவனை வழிபட்டாக வேண்டிய கட்டாயமும் கிடையாது. பள்ளியே இல்லை என்று சொன்னால் கூட வீட்டில் தொழலாமே, தெரு வீதிகளில் தொழலாமே. பள்ளி கட்டித்தான் ஆக வேண்டும் என்ற என்ன நிர்பந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது? கட்டித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படாத ஒரு அம்சம் தான். கட்டினால் நிறைய நன்மைகள், ஆனாலும் கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறதா? கட்டாயப்படுத்தப்படவில்லை. பிறகு ஏன் கட்டினோம்? மக்களின் விமர்சனங்களை தாங்கிக் கொண்டும் கூட பல பேர் நம்மை குறை சொன்னாலும் பரவாயில்லை, அதையெல்லாம் பொறுத்து கொண்டு கூட பள்ளிவாசலை நாம் கட்டியது பள்ளி கட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த பள்ளி நாம் கையிலே வைத்திருக்கிற ஏகத்துவத்தை உலகமெல்லாம் எடுத்து சொல்வதற்கு ஒரு களமாக பயன்பட வேண்டும், நம்முடைய பகுதி முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு ஸ்தலமாக பயன்பட வேண்டும், ஒரு அலுவலகமாக. நபிகளார் எப்படி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த உடனே முதலில் பள்ளிவாசல் கட்டினார்கள். ஏன் கட்டினார்கள்? அந்த பள்ளியிலிருந்து தங்களுடைய தாவா பணிகளை வீரியப்படுத்த வேண்டும், தாவாவின் திட்டங்களை அங்கே வகுக்க வேண்டும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இஸ்லாமிய செய்தியினை எடுத்து சொல்கிற ஒரு தலைமை கேந்திரமாக மஸ்ஜிது நபவி பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே நபிகளார் எப்படி பள்ளியை நிர்மாணித்தார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் பள்ளியை நிர்மாணித்திருக்கிறோம். பள்ளி நிர்வாகம் செய்வது பள்ளி கட்டுமானத்தினுடைய முக்கிய பணி இல்லை. இங்கே கட்டப்பட்டதற்கு பிறகு இதிலிருந்து ஏகத்துவ செய்திகள் நம்முடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று அடைய வேண்டும், அதுக்கு தான் இந்த பள்ளியை கட்டியிருக்கிறோம். ஆனால் பள்ளி கட்டியவர்கள் சரியான புரிதல் அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் இந்த நோக்கம் சரியான முறையில் செயல்படவே செய்யாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனை அமைப்புகளை பார்க்கிறோம். நாம இன்றைக்கு எப்படி ஏகத்துவத்திற்காக தௌஹீதை சொல்வதற்காக சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு சிக்கல்களையும் இடையூறுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுபோல நமக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா முழுவதும் பெரிய அமைப்பு தோன்றினார்கள், மக்களிடத்திலே ஏகத்துவத்தை சொன்னார்கள், அடி வாங்கினார்கள், ஊர் விளக்கப்பட்டார்கள். அப்படி கஷ்டப்பட்டு ஏகத்துவத்தை சொன்னவர்கள் அவர்கள் பொருளாதாரத்தை திரட்டி
இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை இந்தியாவிலே கட்டி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்னால் அடி வாங்கினார்கள், வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார்கள், மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், ஊர் விலக்கி வைக்கப்பட்டார்கள். ஆனாலும் தங்களுடைய ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதை சொல்வதற்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கிலே பள்ளி இருக்கிறது, பள்ளிக்கு தலைவர் இருக்கிறார், செயலாளர் இருக்கிறார், இமாம் இருக்கிறார், முஅத்தின் இருக்கிறார், அங்கே பல்வேறு வேலைகள் நடக்கிறது. ஆனால் எதற்காக அந்த பள்ளியை கட்டினார்களோ அந்த தாவா பள்ளி நடக்கிறதா? ஒண்ணும் கிடையாது. பள்ளிவாசல ஜும்மா அதோட முடிஞ்சு போச்சு. வார வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா பண்ணுகிறார்கள். வேற என்னப்பா பணி? இல்லப்பா பள்ளிவாசல பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்குது. வசூல் அதுக்கு முந்தி ரோட்ல நின்று கத்தினியல, பொதுக்கூட்டம் போட்டு தௌஹீதுக்கு வாங்க கூப்பிட்டியல, இன்னைக்கு ஏன் கூப்பிடல? பள்ளிவாசல நிர்வாகம் பண்றதே போதும் போதும் ஆயிருதப்பா, அதுக்கு வரவும் செலவுமே சரியா இருக்குத. அஜரத்துக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு, மோதினாருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கிறது. நிர்வாகிகளுடைய வேலை பள்ளிவாசலை நிர்வகிப்பதோடு அவருடைய வட்டம் சுருங்கி விடுகிறது. அதே போல இந்த பள்ளிவாசலும் ஆகும் என்று சொன்னால் அப்படி ஒரு பள்ளியே தேவையில்லையே. ஏன் ஊர்ல பள்ளியே இல்லையா? தொழுவுறதுக்கு பள்ளி தேவையில்லைன்னு முடிவெடுக்கலாம். அப்ப அந்த வேலையை இதற்கு பிறகு சிறப்பாக செய்ய வேண்டும். இதுவரைக்கும் சிரமத்தோடு செய்தோம், நமக்கு என்று ஒரு இடமில்லாத நிலையிலும் கஷ்டப்பட்டு செய்தோம். இப்பொழுது நமக்கென்று ஒரு தலைமையகம் உருவாகிவிட்டது. ஏற்கனவே நாம் செய்து வந்த பணிகளை இன்னும் சிறப்பாக இன்னும் வீரியத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்திலே உறுதி எடுக்க வேண்டிய கட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதைவிட முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியுமா? அதுக்கு எதுவும் இடையூறுகள் வருமா? நிறைய இடையூறுகள் வரும். ஷைத்தானிய சிந்தனைகள் பல்வேறு வடிவங்களில் நம்முடைய பிரச்சாரத்தை இதற்கு முன்பு இருந்ததை விட இதற்கு பின்னால் குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்பு வரை நமக்கு இந்த சமூகத்தில் இந்த ஊரில் இருந்த மதிப்பு மரியாதை என்ன? ஒரு மதிப்பும் இருக்காது, ஒரு மரியாதையும் இருக்காது. அவனும் ஊருக்கு 10 பேர் இருக்கானுப்பா, இவனெல்லாம் ஒரு ஆளா, அவனெல்லாம் கூப்பிடுவா, உதாசீனப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பள்ளியை கட்டி ஜும்மாவுக்கு ஒரு 500-1000 பேர் தொழ ஆரம்பிச்சு இதுக்குன்னு ஒரு மகளா உருவாகி இதுக்குன்னு சில வேலைகள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், மற்ற பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பார்வை நம்ம மீது திரும்பும். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை, அவங்களையும் கூப்பிடுங்கப்பா, ஒரு ஜமாத் இருக்காங்கல்ல, அங்கீகாரம் கொடுப்பார்கள். நேற்று வரைக்கும் அங்கீகாரமே இருந்திருக்காது, நம்மளை யாரும் மதிச்சிருக்க மாட்டார்கள், நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள். பள்ளிவாசல் வந்ததற்கு பிறகு நமக்கென்று ஊரிலே ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டு விடும். பிரச்சனைக்கு நம்மை அழைப்பார்கள், நம்மை கூப்பிட்டு நம்ம இடத்துல கருத்து கேட்பார்கள். அவர்களும் நம்முடைய பள்ளிக்கு வருவார்கள், நீங்களும் எங்க பள்ளிக்கு வாருங்கள் என்று சொல்வார்கள். இப்பதான் ஷைத்தான் லேசா ஆயிட்டு பார்ப்போம். நேற்றைக்கு வரைக்கும் எப்படி பேசணும் தெரியுமா? யாரு வந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, முகத்தாச்சனைக்கு வேலை கிடையாது, நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி தப்புனா தப்புன்னு அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தவர்கள் இன்றைக்கு பக்கத்து பள்ளிவாசலுடைய நிர்வாகி வந்து உட்கார்ந்த உடனே அஜர்த்தை கூப்பிட்டு லேசா, அஜர்த்து இன்னைக்கு இந்த தொப்பி மேட்ரு பேசிட வேண்டாம், பக்கத்து பள்ளிவாச இமாம்கள்லாம் வந்திருக்கிறாங்க, முத்தவள்ளி எல்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால இந்த சர்ச்சைக்குரிய மேட்டரை விட்டுருவோம். விரதாட்டுறது, தர்காவுக்கு போறது அதெல்லாம் பேச வேண்டாம், பொதுவா தொழுகையை பத்தி பேசுங்க, பொதுவா நோம்பை பத்தி பேசுங்க. அதுதான் எல்லா பள்ளிவாசலையும் பேசுகிறார்கள். தொழுகையை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? யார்தான் பேசவில்லை? முஸ்லிம் சமூகத்திலே கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசலில் எந்த பள்ளிவாசல்ல தொலை வாங்கன்னு பேசல, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுவுங்கன்னு சொல்றதுக்கு தானே ஆள் இல்ல. அதை சொல்வதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசலில் சமரசம் செய்யணும் அல்லது கோவிச்சுக்குவாங்க. நேற்றைக்கு வரைக்கும் நம்ம இடத்துல உடன்பாடு இல்லாமல் இருந்தார்கள், நேற்றைக்கு வரைக்கும் நம்ம எதிர்த்தார்கள், இன்றைக்கு நம்மோடு நெருங்கி வருகிறார்கள், தேவையில்லாம அவங்களை கோபப்படுத்திடக்கூடாது, அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. இந்த நிலை எங்கே வருகிறதோ அங்கே ஏகத்துவத்திற்கு சமாதி கட்டப்படுகிறது அர்த்தம். ஏகத்துவத்திற்கு இருக்கிற மெயின் ஸ்பெஷாலிட்டியே சமரசம் கிடையாது. நபியே ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், காபிர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்ன ஆசைப்படுகிறார்கள் தெரியுமா? லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் கொஞ்சம் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீ உன்னை விட்டு கொடு, நான் உன்னை விட்டு கொடுக்கிறேன் என்று ரெடியாக இருக்கிறார்கள். ஃபலா துத்இல் முகذிபீன், அந்த பொய்யர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள், வளைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. தெளிவாக சொல்லுங்கள்,
வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இதுதான் உண்மை, ஏத்துக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இதுதான் உண்மை, இப்படி பேச வேண்டுமே தவிர மற்றவர்கள் வந்திருக்கிறார்களே அவர்கள் புண்படுவார்களே மனம் வருத்தப்படுவார்களே என்பதற்காக வேண்டி விட்டு கொடுத்து பேசாதீர்கள், வளைந்து கொடுத்து பேசாதீர்கள். அப்படி பேசினால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அப்படியானால் இந்த பார்வையில் தெளிவாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு வரைக்கும் எதிர்த்து நின்று அழிக்க முடியாதவர்கள் அணைக்க ஆரம்பித்து அழித்து விடுவார்கள். தமிழ்ல நீங்க சமூகத்தில் கூட நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க சில இடங்களில் ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்குவாங்க, குடும்பத்தாருடைய ஒப்புதல் இல்லாம. வேற சாதியோ வேற மதமோ வேற கொள்கையோ மாறி போய் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. கல்யாண நேரத்தில் ரெண்டு வீட்டாரும் கை கழுவிடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டாரு நீ எனக்கு புள்ள இல்லைன்றுவாங்க, பெண் வீட்டாரு நீ எனக்கு புள்ள இல்லைன்றுவாங்க. கை கழுவி தொளிச்சு அனுப்பிடுவாங்க, தண்ணியை தொளிச்சு. கடைசியில் வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம் தனிமையா போய் ரெண்டு பேரும் தனியா உட்காந்து குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டு, ஏன்னா குடும்பத்தாரோடு இருக்கிற அனுகூலம் தனியா இருக்கும்போது கிடைக்காது இல்ல, எல்லா சிரமங்களையும் சந்திச்சு வருஷம் 2 வருஷம் ஓடிடும். 2 வருஷத்துக்கு பிறகு புள்ள பிறந்துடும். அது வரைக்கும் இவங்களோடு எந்த ஒட்டுறவும் வச்சிருக்க மாட்டார்கள். குழந்தை பிறந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே தாத்தா பாட்டிக்கு பாசம் பொத்துக்கிட்டு வந்துடும். சரி என்னத்தான் தப்பு செஞ்சாலும் வருஷம் 2 வருஷம் ஓடிடுச்சு, நம்ம பிள்ளைதானே, தனியா உட்காந்து பிள்ளைய வளர்க்குற கஷ்டப்படுவானே, அவனே சின்ன பையன், அவன் பிள்ளை எப்படி அவன் வளர்ப்பான், நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம்னே சொல்லி தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தகப்பனை பெற்றவங்களுக்கும் தாயை பெற்றவங்களுக்கும் ஆசை வரும். பேரனை பார்ப்போம், நம்ம வாரிசை பார்ப்போம். 2 பேர் வந்துருவாங்க. அப்பனை பெற்றவர் வந்துருவாரு, அம்மா பெற்றவங்களும் வந்துருவாங்க. வந்து நின்று அரவணைச்சு அழுது கூப்பாடு போட்டு சந்தோஷமாயி ஐக்கியமாயி, இத்தனை நாளும் வராத எங்க அம்மா வந்துட்டாங்க, இத்தனை நாள் வராத என் தந்தை வந்துட்டாரு அப்படின்னு 2 பக்கமும் பாசம் பொங்கி வழியும். அப்ப அம்மா பெற்றவங்களும் அத்தா பெற்றவங்களும் சொல்லுவாங்க, சரி போனது போகட்டும்பா, நடந்தது கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம், நமக்கு ஒரு பிள்ளை வாரிசு வந்துருச்சு, இது வரைக்கும் எப்படி இருந்தியோ விடுங்க, இனிமையாவது நம்ம பேரனை பேத்திய நம்ம பிள்ளைய நம்ம சாதிசன வழக்கப்படி முறையா வளர்த்துருவோம். பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போற, நம்ம சாதி பேரை வச்சிரு, நம்ம இனத்து பேரை வச்சிரு, நம்ம மதத்து பேரை வச்சிரு, நம்ம மதப்படி சடங்குகளை வச்சிரு இவர் சொல்லுவார். அதே மாதிரி பெண்ணை பெற்றவங்க வீட்டில் அவங்க போனது போட்டுமா, இனிமையாவது நம்ம வழக்கப்படி செஞ்சுக்குவோம், அவர் நம்ம கூட்டத்தை கூட்டிட்டு வந்துரு, அது மாதிரி அவங்களுக்கு இப்ப சண்டை ஆரம்பிச்சிடும். எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அம்மா சொன்ன மாதிரி கேட்போமே, இவர் எங்க அப்பா சொல்றாரு, எங்க அப்பா சொன்ன மாதிரி கேட்போமே, 2 பேருக்கு சண்டை முட்டிடுமா. நேத்தைக்கு வரைக்கும் சண்டை போட்டு அவங்க 2 பேரும் அடிக்க வந்தார்கள், இவர்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு 2 பேரும் அணைக்க வந்தார்கள், நீ ஒத்து வர மாட்டேங்கிற, நீ உன் ரூட்டை பார்த்துட்டு போ, நான் என் ரூட்டை பார்த்துட்டு போ, 2 பேரும் பிரிந்து விடுவார்கள். இதே நிலை இங்கே ஏற்படும். எப்போ நேற்றைக்கு வரைக்கும் அடித்தார்கள், ஏகத்துவத்தில் உறுதியாக நின்றோம், ஊர் விலைக்கு வைத்தார்கள், உறுதியாக நின்றோம், தொல்லைகள் கொடுத்தார்கள், உறுதியாக நின்றோம். தொல்லை காலம் எல்லாம் முடிந்து நம்ம எல்லாரும் ஜமாத்து, நீங்களும் ஜமாத்து நாமளும் ஜமாத்து, நமக்கு இடையில எதுக்கு வம்பு, நமக்கு இடையில கருத்து வேறுபாடு, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா போவோமே என்று சொல்லுவார்கள். நாம் அதற்கு ஒத்துக்கொண்டால் முடிஞ்சு போச்சு. நம்முடைய பிரச்சாரத்துடைய வீகம் குறையும், வேகம் குறையும். அப்படியே கொள்கைகள் எல்லாம் நீர்த்து போய் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை வைத்துக் கொண்டு பள்ளியை மட்டும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்களே, நாங்களும் ஏகத்துவாதிகள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அவர்களை போல இன்றைக்கு இருக்கிற இந்த தௌஹீத் ஜமாத்து மாறி போய்விடும். அந்த சூழலுக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. இதை நான் கட்டியது இந்த பள்ளியாசலை கட்டி நிர்வாகம் பண்றதுக்கு கட்டல, இதிலிருந்து ஏகத்துவம் பரவ வேண்டும், இந்த கொள்கைகள் இன்னும் வீரியம் எடுக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம் என்ற உறுதியான நிலைப்பாடு கட்டியவர்களின் உள்ளத்திலேயும் இதனை பயன்படுத்துகிறவர்களுடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அடுத்த அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் நிலை குலையாமல் இதே வகையில் நம்முடைய பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் சில சரியான புரிதல்கள் நமக்கு வேண்டும். இப்ப நாம பள்ளியை கட்டிவிட்டோம். பள்ளியை ஏன் கட்டினோம்? இத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிற ஊரிலே புதிதாக ஒரு பள்ளி கட்ட வேண்டிய தேவை என்ன வந்தது என்று சொன்னால், பள்ளி கட்டப்படுகிறது, ஆனால் பள்ளி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை தேடி பார்க்க முடியவில்லை. பள்ளியை பற்றி அல்லாஹ் அழகா சொன்னா, வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது, அங்கே அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள். இது பள்ளிக்காக அல்லாஹ் சொன்ன இலக்கணம்.
பள்ளி அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. இந்த இலக்கணத்தை எல்லா பள்ளிவாசலையும் புரிஞ்சிருக்கிறார்களா? பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பள்ளிவாசல் கெட்ட இடம் கொடுத்திருக்கலாம், பள்ளிவாசல் கெட்ட நிலம் கொடுத்திருக்கலாம், பள்ளிவாசல் கெட்ட கட்டுமான பொருட்கள் கொடுத்திருக்கலாம், பள்ளிவாசலை ஒட்டுமொத்தமாக அவரே கட்டி கொடுத்திருக்கலாம். பள்ளிவாசல் என்று கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் அதிலே அவருக்கும் அந்த பள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நிர்வாகம் செய்யலாமே தவிர பள்ளிக்கு சொந்தக்காரராக முடியுமா? சொந்தக்காரராக முடியாது. சொந்தக்காரன் அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் சொந்தக்காரன் என்று சொல்ல பொருள் என்ன? சொந்தக்காரன் வச்சதுதான் சட்டம், நிர்வாகம் பண்ற வச்சது சட்டம் கிடையாது. ஒருத்தர் எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வேணாலும் நிர்வாகியா இருக்கலாம், ஓனர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கம்பெனிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே தவிர மேனேஜராக இருக்கிற காரணத்தினால் கம்பெனிகளுடைய சட்ட திட்டங்களை வகுக்கிற அதிகாரம் மேனேஜருக்கு வழங்கப்படுவதில்லை. இப்போ ஊர்ல இருக்கிற பள்ளியில அப்படிதான் இருக்குதா? பள்ளிவாசல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ் தான் சட்டம் போடுவான், அல்லாஹ் போட்ட சட்டத்தை நாங்க இந்த பள்ளிவாசலை நடைமுறைப்படுத்துவோம் என்று படுத்துகிறார்களா? அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளி அல்லாஹ்வுக்குரியது, எனவே பள்ளியில அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்காத, ஷிர்க் வைக்காத என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்படித்தான் எல்லா பள்ளியும் இருக்கிறதா? எல்லா பள்ளிவாசல்களிலேயும் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் மௌலூது ஓதுகிறார்கள். அது என்ன மௌலூது? அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய இடத்திலே நபிகளாரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இதைத்தானே செய்யாதேன்னா செய்கிறாங்களே. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னது இருக்கட்டும்பா, பள்ளி என் பள்ளியில நாளை கட்டி இருக்கிறேன், நாளை நிர்வகிக்கிறேன், அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி போடு, நான் சொன்னதா இங்க சட்டம். பள்ளிவாசலே போர்டு வைக்கிறார்கள், இங்கே 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லலையே. அல்லாஹ் தொழுகிற எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. அல்லாஹ் சொன்னது குப்பையில போடு, நான் தான் நிர்வாகி, நான் சொல்றேன் இங்க சட்டம். செய்கிறார்களா இல்லையா? அப்படியானால் என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது என்பதை அவர்கள் புரியவில்லை. புரிந்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்குரியதை போல அந்த பள்ளியை அவர்கள் நிர்வாகம் செய்யவில்லை. பள்ளியில் அமர்ந்து கொண்டு எல்லாம் சொல்ல வேண்டும், அல்லாஹ் என்னத்தை சொல்லணும்னு கட்டளையிட்டு இருக்கிறான் அதை சொல்லணும், அதைத்தான் சொல்லுகிறார்களா? இங்கே சென்ற வார ஜும்மாவிலே பக்கத்து பள்ளியிலே பேசுகிறார்கள், புதிதாக பள்ளி கட்டி இருக்கிறார்கள், அது பள்ளிவாசலே கிடையாது, குழப்பம் பண்றாங்க, வித்தியாசமா பாங்கு சொல்றாங்க, வக்து வர்றதுக்கு முந்தையே பாங்கு சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பள்ளியிலே நின்று கொண்டு ஜும்மா மேடையிலே இமாம் உரை நிகழ்த்துகிறார். என்ன ஆதாரம்? வக்து வர்றதுக்கு முந்தைய சொன்னமா? எந்த வக்து அப்படி பாங்கு சொல்லப்பட்டுச்சு? வக்து வந்ததுக்கு பிறகு பாங்கு சொல்லணும்ன்றதுக்கு தான் வக்து நேரமே எழுதி போட்டு வச்சிருக்கிறோம், அதைத்தான் முறையா ஃபாலோ பண்றோம். ஆனால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்களாக சுயமாக பள்ளியே இல்ல, பள்ளிக்கு போகாத, பள்ளியுடைய அந்தஸ்துக்கு கிடையாது, குழப்பம் பண்றாங்க. எதை சொல்ல வேண்டும்? அல்லாஹ் எப்படி இப்படி ஒரு இலக்கணத்தை சொல்லி இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் இங்க இருக்கிற பள்ளிவாசல் எல்லாம் ஹனஃபி மதுஹப் பள்ளிவாசல், அதனால வக்து வர்றதுக்கு முந்தையே பாங்கு சொல்லிட்டாங்க, நம்ம குறை சொல்றாங்கல்ல. இதே ஆலிம்கள் ஷாஃபி மதுஹப் பள்ளிவாசல்களை பள்ளிவாசலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஷாஃபி மதுஹப் பள்ளிவாசல் எப்ப பாங்கு சொல்லுவாங்க? ஹனஃபி மதுஹப் பள்ளிவாசல்ல அசருடைய பாங்கு 4:45 சொல்லப்பட்டால் ஷாஃபி பள்ளிவாசலில் 3:45 சொல்லப்படுகிறது. நாம எந்த நேரத்தில் சொல்றோமோ அதே நேரத்தில் தான் ஷாஃபி பள்ளியிலும் சொல்லுகிறார்கள். அப்ப அதை மட்டும் ஏத்துக்கிறீங்களா, இதை ஏத்துக்க மாட்டேங்கிறிய? அப்ப மனமுரண்டு அல்லாஹ் சொன்ன சட்டத்தை சொல்வதை விட தங்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இருந்தால் எதையும் பள்ளியில் சொல்லலாம் என்பதை தவிர இவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? அப்படியானால் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில, விமர்சனங்களுக்கு மத்தியில இந்த பள்ளியை அல்லாஹ்வுடைய பள்ளியாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிற பள்ளியாக, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கப்படாத ஒரு பள்ளியாக கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் செல்லுகிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்பதிலே நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். நாம பள்ளிவாசலை கட்டி நிர்வாகம் பண்ணக்கூடிய பாதை ஒரு மலர் படுக்கை இல்லை, ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை, ரொம்ப சிரமமான காரியம். அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்றது வேணுமானால் ஈஸியா இருக்கலாம், அல்லாஹ்வை தான் வணங்க வேணும் உறுதியா நின்று பாருங்க, சாமானியமான வேலையே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவில் இருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டம். மதீனாவாசி இடத்துல ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கங்களேன்,
கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். மதீனாவில் இருந்து வந்தவர்களுக்கு பிடித்து போய்விட்டது, நாங்க ஏத்துக்கிறோம், அப்ப பையத்து பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் கையை நீட்டி கைகளுக்கு மேல கைகளை வச்சு உறுதிமொழி கொடுப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க கட்டுப்பட்டு நடப்போம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்குங்க, அல்லாஹ் ஒருத்தரை தான் வணங்கணும்னு ஒத்துக்குங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேங்கன்ட்டாங்க. கையை நீட்டி பையத்து பண்றதுக்கு முன்னாடி ஒரு சஹாபி எந்திரிச்சு கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டார். யார? மதீனாவாசிகளை. எப்பா அவசரப்பட்டு பையத்து செய்றீல, அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுத? அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இருக்கிறாரு, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும்னு இருக்கிறாரு, இறைவனுக்கு இணை ஏற்பிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதான் புரிஞ்சிருச்ச? இது புரிஞ்சிருச்சு, ஆனா இத சொன்னா என்ன நடக்கும்னு புரிஞ்சுச்சா? அடுத்த கேள்வி கேட்கிறார். இதை சொல்லிடுற அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு சும்மா போயிட முடியாது. இவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒத்துக்கொண்டால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? உங்கள் ஊரிலே உங்களால் மதிக்கப்படுகிற பெரும் பெரும் தலைவர்களுடைய பிடர்களில் உங்களில் வாழ்க்கையை கொண்டு நீங்கள் வெட்ட வேண்டியது வரும். தயாரா? அது எங்க வெட்ட வேண்டியது வருது? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றா, எதுக்கு நான் என் தலைவர் வெட்டணும்? அவர் சொல்ல வெட்ட வேண்டியது வரும். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிட்டா ரிசல்ட் அது. ஏன்? அந்த தலைவன் இவரை தலைவர் ஒத்துக்க மாட்டான், இவரை தூதர் ஒத்துக்க மாட்டான், இவருக்கு எதிராக சண்டைக்கு வருவான். அப்ப நீ இவருக்கு பக்கபலமா நிக்கணும். உன்னுடைய நண்பர்களோடு, உன்னுடைய உறவினர்களோடு, உங்களுடைய தலைவர்களோடு நீங்கள் சண்டையிட்டு அவர்களை கொலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அதற்கு நீங்கள் தயாரா? உடனே இவர் கேட்கிறார், இவ்வளவு பிரச்சனை இருக்குதா? ஆமா, யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான் வரும். அடுத்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே சரி, அதற்கும் நாங்கள் தயார், அதை செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெடி, உங்களுக்கு தூதரை ஏத்துக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரி நடக்கிறோம், எல்லாம் ஓகே. அப்படி நாங்க செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவர் கேட்கிறார், பையத்து பண்ண வந்தவர் கேட்கிறார். அப்ப நபிகளார் சொல்கிறார்கள், வலக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். வேற ஒன்னையும் சொல்லல. உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், அமைச்சரா போட்டுவோம், ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். மறு பேச்சு இல்ல. ஒருத்தர் கை வைக்க, அடுத்தவர் கை வைக்க, அடுத்தவர் கை வைக்கிறார், அத்தனை பேரும் பயிற்சி செய்கிறார்கள். அப்ப நாம இன்றைக்கு இங்க ஏகத்துவ பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், அல்லாஹ்வின் சட்டத்தை மட்டுமே சொல்லுவோம், அவனுக்கு எதிராக எதையும் இங்கே அங்கீகரிக்க மாட்டோம், அதற்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வோம் என்று கொள்கை முடிவெடுத்தால் நம்முடைய ஜமாத்து தலைவர்களை எதிர்க்க வேண்டியது வரும், சொந்த பந்தங்களை எதிர்க்க வேண்டியது வரும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். நாம செல்லுகிற பாதை இந்த பாதை என்ற புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படித்தான் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு போனா கடைசி வரைக்கும் இதுவே போய்கிட்டே இருப்போம். நம்ம போற ரூட் இப்படி இருக்கும்னு தெரியலன்னு வச்சுக்குவோம், பள்ளியாசில கட்டியாச்சு, பொறுப்பு ஓட்டாச்சு, தலைவர் செயலாளர் நம்மளையும் கூப்பிட்டு பேசுவாங்கப்பா அப்படின்னு நமக்கும் பள்ளியாசில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்தா அப்படி துண்டத்துக்கு போட்டுக்கிட்டு நான் ஜமாத்து தலைவர் வந்திருக்கேன்னு கணச்சிக்கிட்டு பேசலாம்னு நினைச்சா முடியாது. முள்படுக்கை, நீங்கள் செல்லுகிற பாதை கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கிற கொடுமையான பாதை. வெற்றிகரமாக கடந்து சென்றால் சொர்க்கம் உண்டு. இதை தெரியாம ரூட்ல இறங்கிட்டீன்னு வச்சுக்குவோம், அவ்வளவுதான், 2 மாசம் கூட வண்டி போகாது, ரிட்டர்ன் ஆயிரும். இங்க இருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம், ஏதோ ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்குவோம், போற பாதை எப்படிப்பட்ட பாதை நமக்கு தெரியுது. 250 கிலோமீட்டர் டிராவலிங், கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். போற வழியில ஒரு கடை இருக்காது, ஒரு பெட்டி கடை இருக்காது, ஒதுங்குறதுக்கு ஒரு மரம் இருக்காது, சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் இருக்காது, ஒரு வீடு வாசல் ஒண்ணுமே இருக்காது என்று முதலிலே தெரிந்திருந்தால் பயணத்தை கிளப்புகிற பொழுது எப்படி கிளப்புவோம்? 250 கிலோமீட்டர், சம்மர் வெயில் வேற தாங்க முடியல, தண்ணி தாகம் ஜாஸ்தியா இருக்கும், போய் சேர்றதுக்கு இப்படி ஒரு 5-6 மணி நேரம் ஆயிரும், சாப்பிட வேண்டிய நேரம் வரும், பசி இருக்கும். அதனால சாப்பாட்டுக்கு தேவையான சாப்பாடு எடுத்து வை, தேவைப்படுற தண்ணி எடுத்து வை, தேவைப்படுற பொருட்களை எடுத்து வை, எல்லாத்தையும் வண்டியில ஏறி போய்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிச்சுக்கிட்டே ஜாலியா டிராவல் பண்ணி போக வேண்டிய இடத்த போய் சேர்ந்துடலாம். 250 கிலோமீட்டர் ரூட் எப்படி இருக்குன்னு தெரியாம அவ்வளவு தூரம் போறோம்ல, ஊருக்குள்ள கடை இல்லாமலா இருக்கும் அப்படின்னு வண்டியை கிளப்பிட்டாரு. வண்டி 50 கிலோமீட்டர் வருது, ஒரு கடையும் காணோம். இன்னொரு 5 கிலோமீட்டர் போய் ஏதாவது வருதான்னு பார்ப்போம், காணோம். இன்னொரு 10 போ, காணோம். 70 கிலோமீட்டர் தான், இது தாங்காதுப்பா, ஆளு செத்து போயிடும், வண்டி ரூட்டை திருப்பின்றார். சென்றடையக்கூடிய இலக்கை சென்று சேர மாட்டார். எப்பொழுது தான் செல்லுகிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்ற புரிதல் இல்லாமல் பயணத்தை புறப்படுகிறவர். நாம எடுத்திருக்கிற இந்த பயணம்
பள்ளியை கட்டிவிட்டால் பள்ளி கட்டுமான பள்ளி இல்லை. எதற்கு இந்த பள்ளி? தாவாவை முன்னெடுக்கிற பள்ளி, ஏகத்துவத்தை சொல்லுகிற பள்ளி, சத்தியத்தை நிலைநாட்டுகிற பள்ளி, அசத்தியத்திற்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிற பள்ளி. இந்த தெளிவு இருக்கணும். அப்ப இந்த வேலையை செஞ்சா அங்க இருந்து ஒரு அம்பு, இங்க இருந்து ஒரு வாளு, அங்க இருந்து ஒரு ஈட்டி, இங்க இருந்து ஒரு கத்தி, இங்க இருந்து மண்ணு, அங்க இருந்து தண்ணி எல்லாம் வரும். தெரிஞ்சுக்கிட்டு போனா எல்லாத்துக்கும் சேஃப்டி பண்ணிடுவோம்ல. அம்பு விடுவோம் தெரியும்ல, அப்படி பிடிச்சி தூக்கி போட்டே இருக்கோம். தெரியாம போயிட்டா ஐயோ அம்பு குத்திருச்ச. தெரிந்து செல்வதற்கும் தெரியாமல் செல்வதற்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இதுதான். வாகனத்தில் ஒருத்தர் வேகமா போய்கிட்டு இருக்கிறார், 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி பறக்குது ஹைவேல. திடீர்னு ஒருத்தர் சைக்கிளை கிராஸ் பண்ணிட்டான். டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் டிரைவர் என்ன செய்வான். காதை பொத்திடும் நம்ம. அவனை இவனை வண்டி கிடைக்க எவன்டா நிச்சு, அவன் தப்பிச்சு அந்த பக்கம் போயிருப்பான். இவன் அறுத்து கிழிப்பான டிரைவரு கோவத்தில் வேகத்தில் அட பாவி இவ்வளவு ஸ்பீட்ல வர்றேன், இன்னும் ஒரு இன்ச்சு தப்பி இருந்தா ஆளு காலியா இருப்பிய. கடைசி நாளை கோர்ட்டு கேஸ் நாளைக்கு எவ்வளவு கோவம் வரும். சில பேர் இறங்கி போய் அடிச்சு சாப்பிடுச்சோம் வந்த கோவத்துல. வருவியா அப்படின்னு, வருவியா அப்படின்னு. இதே மனுஷன்ட்ட அதே ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கான். முதல்ல சொல்லியாச்சு 150 கிலோமீட்டர்ல போய்கிட்டே இரு, கரெக்டா இந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டின உடனே லெப்ட்ல இருந்து ஒரு சைக்கிள் ஒன்று கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வருத்த வண்டியை கிளப்புறான். அங்க இருந்து வேகமா 150 ஸ்பீட்ல தான் வந்தாரு. ஸ்பீட் பிரேக்கை ஏறி இறங்கினாரு. அவன் கிராஸ் பண்ணதான் இவனுக்கு கோவம் வருமா? அழகா ஸ்லோ பண்ணுவாரு, அவன் கிராஸ் பண்ணுவான், வண்டி மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாரு, ஒரு கோவம் வராது. நேத்தைக்கு நடந்தது இந்த வேலை தான், இன்னைக்கு நடந்தது அந்த வேலை தான். நேத்தைக்கு கோவப்பட்டார், இன்னைக்கு சந்தோஷப்பட்டார். என்ன காரணம், என்ன வித்தியாசம்? நேத்தைக்கு திடீர்னு நடந்துச்சு, இன்னைக்கு தெரிஞ்சு நடந்துச்சு. தெரிஞ்சா கவலை கஷ்டமே இருக்காதுங்க, அசால்ட்டா எதிர்கொள்வோம். நபிகள் நாயகமும் நபி தோழர்களும் அவர்களுக்கு எழுந்த பிரச்சனைகளை அசால்ட்டாக எதிர்கொண்டதற்கு பின்னணி என்ன? நாம் செல்லுகிற பாதை இது என்ற தெளிவு இருந்தது. பிலாலை அவருடைய கழுத்திலே கயிறை மாட்டிக்கொண்டு சிறுவர்கள் தெரு தெருவாக இழுத்து செல்கிறார்கள். அவருடைய எஜமானன் பிலால் ஒரு அடிமை, உமையா பின் கலஃப் என்ற எஜமானன் பிலாலை பார்த்து சொல்றான், அடே எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் ரசூல் அகது அகது, இறைவன் ஒருத்தன் இறைவன் ஒருத்தன் இறைவன் ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கிறிய, எவ்வளவு அடி வாங்குற. நான் உனக்கு சின்ன வாய்ப்பு தர்றேன். என்ன வாய்ப்பு தெரியுமா? நீ மாத்திரம் முஹம்மத ஒரு தடவை திட்டீர் போதும், அவனா ஒரு மனுஷனா அப்படி சொல்லிவிடு போ. உன்னை நான் வேதனைப்படுத்தலப்பா, விட்டுறேன். அகது அகதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீ, விட்டுறேன். பிலால் பதில் சொல்கிறார், காடுகளிலும் மேடுகளிலும் கயிறு கட்டி இழுத்து செல்லப்பட்டு மேனியெல்லாம் ரத்தம் தோய்ந்து கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பிலால் சொல்லுகிறார், உமையாவே நான் சொல்லுகிற வார்த்தை உனக்கு வெறுப்பை தருகிறது. அகது அகது என்று சொல்லுகிறேன், அதுவே உனக்கு வெறுப்பை தருகிறது. தெரிந்து கொள், என்னுடைய வார்த்தையில் இதைவிட உன்னை வெறுப்பேற்றுகிற ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையைத்தான் நான் சொல்லுவேனே தவிர நீ விரும்புகிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? இவன் இப்படி செய்வான், அடிப்பான், இஸ்லாத்துக்கு வந்த கொடுமை நடக்கும் தெரிந்து கொண்டார். அதனால் அவர்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் அசால்ட்டாக எதிர்கொண்டார். அபூபக்கர் சித்திக்கப்படாத கஷ்டங்களா, நபிகளாருக்கு கொடுக்கப்படாத துன்பங்களா, நபி தோழர்கள் சந்திக்காத சிரமங்களா, எப்படி அந்த சிரமங்களை எளிதாக அவர்களால் கடக்க முடிந்தது? நம்ம போற ரூட்டு இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல இன்றைக்கு நாம் செல்லக்கூடிய ரூட்டு என்ன ரூட்டு, என்ன பிரச்சனை, என்ன எல்லாம் வரும். இதுதான் கிடையாது, நினைச்சு பார்க்க முடியாத துன்பங்களை தருவார்கள், விமர்சனத்தால் கொச்சைப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். அதுவெல்லாம் படுத்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. செல்லுகிற பாதை இந்த பயணம் அன்னல் மசாஜிதில் இல்லா, பள்ளி என்பது அல்லாஹ்வுக்குரியது, அங்கே அல்லாஹ்வை தவிர எவரையும் வணங்க மாட்டோம் என்ற கொள்கையிலே இன்ஷா அல்லாஹ் இறுதி நாள் வரை இந்த பள்ளி நீடித்து நிற்கும். அந்த புரிதல் இல்லாமல் நம்முடைய பயணத்தை துவக்கினால் 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசமே எல்லா கூத்துக்களும் அரங்கேற ஆரம்பித்து விடும், எல்லா பிதஅத்துகளும் அரங்கேற ஆரம்பித்து விடும். அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகிற விதத்திலே நம்முடைய உள்ளத்தை தயார் செய்து கொண்டு நம்முடைய பயணத்தை துவக்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமில் அன்பியாஇ வல் முர்சலீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜும்மாவுடைய தொழுகைக்காக நம்முடைய அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு
ஒவ்வொரு வாரமும் பள்ளிவாசலில் வந்து கூடிக்கொண்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இந்த தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஜும்மாவுடைய தொழுகைக்காக யார் விரைந்து வருகிறாரோ, அதுவும் பள்ளிவாசலில் முதலாக அடைகிறாரோ, அவர் அல்லாஹ்விற்காக ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி செய்தால் என்ன நன்மையை பெற்றுக் கொள்வாரோ அந்த நன்மையை அவர் அடைவார். அடுத்தடுத்து வருகிறவர்கள் குறைந்த நன்மைகளை அடைந்து கொண்டே இருப்பார்கள். எதுவரை என்று சொன்னால், இமாம் மிம்பரிலே ஏறுகிற வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். முதல் நபர் ஒட்டகம் என்று சொன்னால் அடுத்தவர் மாட்டுக்கு வருவார், அதற்கு அடுத்து ஆடு நன்மையை பெறுவார், அதற்கு பிறகு கோழி நன்மையை பெறுவார், அதற்கு பிறகு முட்டை நன்மையை பெறுவார். இப்படியே குறைந்து மெம்பரிலே இமாம் ஏறுகிற வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான போனஸ் மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். ஜும்மாவுடைய மதிப்பெண் எப்ப வந்தாலும் கிடைச்சிடும். ஜும்மாவுடைய 2வது ரக்காத்துல ருக்குல வந்து சேர்ந்து கொண்டா கூட கிடைக்கும். ருக்குவையும் மிஸ் 2வது ரக்காத் ருக்குவை மிஸ் பண்ணா தான் ஜும்மாவே உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அது வரைக்கும் உங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்கும். ஆனால் அதிகப்படியான நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன வழினா, இமாம் மெம்பர்ல ஏறக்கு முன்னாடி வரணும். நாம எப்படியும் ஜும்மாவுக்கு வரத்தான் போகிறோம். ஆனாலும் நம்முடைய வேலை இருக்குது, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குது என்று சொல்லி நேரம் தாழ்ந்து இமாம் மெம்பரிலே ஏறியதற்கு பிறகு வந்து சேர்கிறோம். அந்த பழக்கங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு நன்மையை பெறுவதற்கு முயற்சிக்கிற நாம் முடிந்தவரை அதிகபட்ச நன்மைகளுக்காக பாடுபடுவோம். ஒரு தொழிலை செய்யறோம்னா தொழில என்ன எதிர்பார்க்கிறோம்? 50,000 ரூபாய் முதலீடு போட்டா 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்காதுன்னு யோசிக்கிறோம்ல. அதிகபட்ச லாபத்தை சொந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிற நாம் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய வழிபாடுகளிலேயும் அதுபோல நன்மைகளை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி எதிர்பார்க்கிற மக்களாக ஒவ்வொரு வார ஜும்மாவிலும் இமாம் மெம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் வந்து கூடி அமர்ந்து அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.